வெல்கம் பேக் டு அவர் சேனல் குகப்ரியா குமார்ஸ் பாட்காஸ்ட். இன்னையோட ஸ்டோரி பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். இந்த ஸ்டோரி நமக்கு ஹார்ட் ஒர்க் முக்கியம்தான், ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் அதை விட முக்கியம்னு ஒரு நல்ல லெசன் கொடுக்குது. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு கம்பெனியில் முகேஷும் அனிலும் ஒரே நேரத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க. 2 பேரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வருஷம் கழித்து மேனேஜர் முகேஷை சீனியர் சேல்ஸ் மேனேஜராக ப்ரொமோட் பண்ணார். ஆனால் அனில் இன்னும் அதே ஜூனியர் பொசிஷனில் தான் இருந்தான். இதை பார்த்த அனிலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், என்னை விட முகேஷ்க்கு தான் ப்ரொமோஷன் கிடைச்சிது, மேனேஜ்மெண்ட் ஃபேவரட்டிஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னு யோசித்தான். கோவத்தில் ரெசிக்னேஷன் லெட்டர் கூட எழுதிட்டான். அதை பார்த்த மேனேஜர் அனிலை கூப்பிட்டு ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்தாரு. டவுனில் யாராவது வாட்டர்மெலன் விற்கிறாங்களான்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அனில் போய் பார்த்துட்டு வந்து, எஸ் சார், ஒருத்தர் வாட்டர்மெலன் விற்கிறாரு அப்படின்னு சொன்னான். மேனேஜர் அடுத்த கேள்வி கேட்டார். ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டார். மறுபடியும் அனில் போய் கேட்டுட்டு வந்து 13 rupees 50 paise பர் கேஜி சார் அப்படின்னு சொன்னான். அப்புறம் மேனேஜர் அதே டாஸ்க்கை முகேஷ்க்கும் கொடுத்தாரு. முகேஷ் போயிட்டு வந்து சொன்னான், சார், டவுனில் ஒரே ஒருத்தர் தான் வாட்டர்மெலன் விற்கிறாரு. ஒரு வாட்டர்மெலன் ப்ரைஸ் எவ்வளோ, ஹாஃப் வாட்டர்மெலன் ப்ரைஸ் இவ்வளோ, 1 ஃப்ரூட் ஆவரேஜ் வெயிட் 7 கிலோ இருக்குது. அவங்க கிட்ட 93 வாட்டர்மெலன்ஸ் ஸ்டாக் இருக்குது. அடுத்த 4 மாதம் டெய்லி சப்ளை பண்ண முடியும். குவான்டிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரீயாக ஸ்லைஸ் பண்ணியும் கொடுப்பாங்க. நாளைக்கு 10 மணிக்கு முன்னாடி டீல் பண்ணினா நம்ம கம்பெனிக்கு அதிகமாக ப்ராஃபிட் வரும். எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்ப்ரெட்ஷீட்டில் ரெடி பண்ணிட்டேன். இதை கேட்டதும் அனிலுக்கு புரிஞ்சுது, முகேஷ் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணலை, அவன் ஸ்மார்ட்டாக யோசித்தான். மேனேஜர் கேட்க போகிற நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு முன்னாடியே நினச்சி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தான். அனில் அப்போவே அவனோட ரெசிக்னேஷன் லெட்டரை கிழிச்சு போட்டுட்டு நான் முகேஷ்கிட்ட இருந்து கற்றுக்கணுன்னு முடிவு பண்ணான். இந்த ஸ்டோரியோட மாரல் என்னென்னா, ஹார்ட் ஒர்க் நம்ம சக்ஸஸ்க்கு ஃபவுண்டேஷன், ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் தான் நம்ம சக்ஸஸை சீக்கிரமாக கொண்டு வரும். யாராவது சொன்ன வேலையை மட்டும் பண்ணாமல் அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்தால் தான் நம்ம வேறு லெவலுக்கு போவோம். சேல்ரி நம்ம செய்கிற வேலைக்கு கிடைக்கும், ஆனால் ப்ரொமோஷன், ரெஸ்பெக்ட், அப்ரிஷியேஷன் எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா மைல் போனால் தான் கிடைக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயுமே ஸ்மார்ட்டாக யோசித்து ஸ்மார்ட்டாக மூவ் பண்ண கற்றுக்கோங்க. எஸ், ஹார்ட் ஒர்க்குக்கு ரெஸ்பெக்ட்லாம் இருக்கும் தான், ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணதை விட ஸ்மார்ட் ஒர்க்குக்கு கிடைக்கிற இம்பார்ட்டன்ஸும் ரெஸ்பெக்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. ஸோ இனிமே ஸ்மார்ட்டாக யோசிங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் இஸ் பெட்டர் தேன் ஹார்ட் ஒர்க். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. நாளையோட தாட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். பை காய்ஸ்.